பிரைஸ் லார்ட், க்ளோரி டு காட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து எப்படி வந்து ஸ்டைலை வந்து ஒரு பிபிஎஃப்ல இருந்தோ இல்லை பிபிஐலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். பட் ஃபஸ்ட் ஸ்டெப் இன்றைக்கி பிபிஎஃப்பை மட்டும் பார்க்கலாம். ஸோ இதில் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அது இந்த ஃபைல் இருக்குது, நான் டெலிட் பண்ணிடுறத. ஓகே, இப்போ கவனிச்சிங்கன்னா தெரியும். ஸோ இப்போ இந்த இடத்துல இங்கே இருக்கிற இந்த இந்தியன் 2 இந்த பேக்கை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டார்ட் டு எக்ஸ்ட்ராக்ட் கொடுங்க. ஸோ இப்போ எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் நடந்துகிட்ருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ஷன் நடந்திருக்கும், இங்கே கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ இதோடைய ஸ்டைல்ஸ் எல்லாமே இந்த பேக்கில் இருக்க ஸ்டைல்ஸ் மட்டும் தனியாக கன்வெர்ட் பண்ணி நம்மக்கிட்ட கொடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போது இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ரெடியூஸ் பண்ணணுன்றதுக்காக. இப்போ இங்கே போயிட்டு நீங்கள் ஃபுல்லுத்தையும் இப்போ SX 600 மாடலை வச்சு நான் இதில் காமிக்கிறேன் சைஸ்க்காக. இந்த பேக்கை இன்ஸ்டால் பண்ணாமலேயே நம்ம வந்து இந்த ஸ்டைலை யூஸ் பண்ண முடியும். அது எப்படின்றதையும் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கிட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல. இந்த கிட் எல்லாமே வந்து வேறு ஒரு யமஹாவுடைய இந்தியன் பேக்ஸ் எதெல்லாம் போய் பார்த்தீங்கனாலும் இந்த மாதிரி அதே கிட்ஸ் இங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, லைக் இந்தியன் கிட் 1 இந்த மாதிரி இதோடைய கிட் எல்லாமே, இதில் இருக்க கிட்ஸ் எல்லாமே இதில் இருக்கான்னு பார்த்துக்கணும். அப்போது இதுலேயும் போய் பாருங்கள், இந்தியன் வர்ஷிப் பண்ணுற கிட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த கிட் எல்லாமே வந்து மறுபடியும் இதுலேயும் இருக்குது. அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணலான்னா இந்த 2 பேக்கையுமே, தட் இஸ் இந்தியன் 2 இல்லைனா இந்தியன் வர்ஷிப், இந்த 2 பேக்கையுமே நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது. அதுக்கோடைய ஸ்டைலை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெளியே எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இதை மட்டும் இன்ஸ்டால் பண்ணலாம். இந்தியன் டிவோஷன் S770 இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கிட்டு எல்லாமே போயிட்டு உங்களுடைய யமஹா அந்த ஸ்டோரேஜில் போய் சேர்ந்துடும். இந்த 670 இந்தியன் வர்ஷிப் இல்லை வேறு இந்தியன் கிட் நீங்கள் இந்தியன் ஸ்டைல்ஸ் வேறு ஏதாவது பேக் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இந்த ட்ரம் கிட்ஸ்லாம் இருந்துருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அந்த ஸ்டைலை யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ்க்கே எடுத்துகிட்டு வேண்டிய தேவை கிடையாது. சரிங்களா? இது ஒன்று. இன்னொரு யூசேஜ் நான் சொல்கிறேன். இப்போ ஏன் அது பண்ணுறோன்னா, இப்போ கவனிங்க, இப்போது இதை நான் எல்லாத்தையுமே இப்போ செலக்ட் பண்ணுறேன்னு எடுத்துக்கலாம். இப்போ மெமரி சைஸ் 77 MB இருக்குங்களா? இப்போ பாருங்கள், இப்படி பண்ணுறதுனால 82 MB. ஸோ என்ன ஆகுது, அதிகமாக இங்கே மெமரி சைஸ் எடுக்குது பாருங்கள். இப்போ இதுக்கு போகலாம். இப்போ இதுலேயும் அதே மாதிரி இப்படி பண்ணால் 90 டோட்டலி 90 MB கிட்ட போயிடுச்சு பாருங்கள். ஸோ பட் இந்த கிட்டை நம்ம ஆல்ரெடி நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இந்த 2த்தில் நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மெமரி சைஸ் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். 90 MBனா அப்போ என்ன அர்த்தம் பாருங்கள், நியர்லி ஒரு 13 MB நம்ம கையில் இருக்குது இப்போ எக்ஸ்ட்ராவாக. ஸோ நம்ம வேறு ஏதாவது ஒரு பேக்குக்கோ வேறு ஏதோ திங்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இன்னொன்று, இப்போ இந்த பேக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேக்கில் ட்ரம் கிட்டே இதில் இல்லை பாருங்கள். ட்ரம் கிட்டுன்ற அந்த சிம்பிளே கொடுக்கலன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா டைரெக்டாக இந்த ஸ்டைல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு. பட் என்னென்னா இந்த கிட்டில் சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, மல்டிபேட்ஸ் இருக்குது, அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் மெமரிஸ் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், கண்டிப்பாக நீங்கள் இதை பேக்கை போட்டு யூஸ் பண்ணிக்கணும். ஸ்டைல்ஸ் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்படி நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இன்னொன்று, சில பேக்ஸ் இருக்குது. இப்போ இந்த பேக்ஸும் அதே மாதிரி யமஹா பேக் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்கிற இந்த ஸ்டைலை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா இதில் ட்ரம் கிட் இருக்கா செக் பண்ணணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே 3 ட்ரம் கிட் இருக்குது. அப்போது நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னா டேரெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு டக்குன்னு யூஸ் பண்ண முடியாது. இந்த 3 கிட்டு சம்மந்தப்பட்ட ஏதாவது இதில் ஸ்டைல் உள்ளே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அங்கே வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு தான் அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸை பண்ணணும். சில பேர் டேரெக்டாக அப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி பார்ப்பீங்க, உங்களுக்கு ஒர்க் ஆகாது. அதே மாதிரி பேக் அப்பார்ட் ஃப்ரம் இட், இது தவிர்த்து யமஹா பேக்கை தவிர்த்து வேறு எதாவது நீங்கள் பண்ணாலுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் இந்த ஸ்டைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது. ஏன்னா அது அந்த MSB LSBன்ற விஷயங்களில் ரிலேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது மோஸ்ட்லி யமஹா பேக்கில் ஃபஸ்ட்டு நீங்கள் இன்வால்வ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த இதில் நான் அதையும் சொல்லித்தரேன், அது எப்படி பண்ணலான்னு சொல்லிவிட்டு. தேங்க்யூ.